ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Veranda RACE. ஸோ நம்மளுடைய மார்னிங் செஷன், அதாவது மார்னிங் 7 AM நம்ம வந்து ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய செஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன்லேருந்தே முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஜூன் 1லேருந்து முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்கார்டடாக போனோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் லைவாக சேஞ்ச் பண்ணோம். லைவ் வந்து மதியம் 2 மணிக்கு வந்தோம், அதுக்கப்புறம் 3 மணிக்கு வந்தோம். இந்த மாதிரி நிறைய மாற்றி அப்புறம் மறுபடியும் ரெக்கார்டட் போனோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் மார்னிங் கொஞ்சம் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் மார்னிங் 7 மணி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி 7 மணிக்கு டெய்லி ரெகுலராக வந்துட்டு இருந்தோம். எல்லா டைமும் நீங்கள் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ ஜூன்லேருந்து என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்த ஒரு பெரிய எக்ஸாம் தான் நமக்கு குரூப் 1 எக்ஸாம் அப்படிங்கிற குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி நம்ம எடுத்த கொஸ்டின்லாம் எப்படி வரப்போகுது, நம்ம எடுத்த கொஸ்டின்லாம் வருமா, எத்தனை கொஸ்டின் வரும், இந்த மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்துட்டு இருந்தேன். அதே நேரம் ஒரு பதட்டமாகவும் இருந்து எங்க நம்ம எடுத்த கொஸ்டின் கேட்காம போயிடுவாங்களோ, இல்லை நம்ம எடுக்காததுலேருந்து ஏதாவது வந்துடும். மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம், வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ அந்த வகையில் குரூப் 1 எக்ஸாம் நான் எழுதும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்து. ஏன்னா எனக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியும் அப்படிங்கிறத விட நான் இதை நம்ம பசங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். காலையில் 7 மணிக்கு நம்ம என்னதான் வந்து காலைல இந்த குளிராக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம கிளாஸ் 7 o'clock வந்துடும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. தீபாவளியாக இருக்கட்டும் எந்த நாளாக இருக்கட்டும் காலைல நீங்களும் எழுந்திரிச்சு லைவ்லலாம் வந்தீங்க. காலைல 7 மணிக்கு நிறைய பேர் வந்தீங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதான் நான் சொல்கிற மாதிரி குரூப் 1 எக்ஸாம் எழுதும் போதே ஒவ்வொரு கொஸ்டின் வந்து இதை நான் அவங்களுக்கு இப்போ சொன்னேனே அப்போ சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம பசங்க இதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் போட்டுருவாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக தான் இருந்துச்சு. ஸோ எத்தனை கொஸ்டின் நம்ம இதுலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின். ஸோ நம்ம வந்து இந்த ஒலிம்பிக் பற்றிலாம் நம்ம பேசும்போது நம்ம இந்த லவ்லினா போர்கெய்ன், ஸோ இவங்களை பற்றிலாம் நம்ம வந்து அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணோம். லவ்லினா போர்கெய்ன் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே கிளியராக தெரியும். லவ்லினா போர்கெய்ன் எந்த ஸ்டேட்டுன்னு கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம லவ்லினா போர்கெய்ன் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம். நம்ம வந்து முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லும்போதே நான் ஒவ்வொன்றும் சொல்லுவேன். ஒன்று உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க எந்த ஸ்டேட்டுன்னு கேட்பாங்க, இல்லை இவங்க எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் முக்கியமாக வந்து ஒலிம்பிக்கில் ஜெயிச்சவங்க, அதுவும் நீரஜ் சோப்ரா எவ்வளோ மீட்டர் வீசினாருன்னு கூட எல்லாமே திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். லவ்லினா போர்கெய்ன் பேர் நான் உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த 2 மட்டும் தெரிஞ்சாலே கடைசியாக இப்போ தான் ஒலிம்பிக் போட்டாலே இந்த ஆன்சர் நீங்கள் போட்டிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு இண்டெக்ஸ் விட்டாங்க. ரேங்கிங் என்ன? ஸோ இது வந்து இதில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்கள் இதில் கஷ்டமாக கேட்டிருந்தா கூட போட்டிருப்பீங்க. இந்தியாவோட ரேங்க் என்ன, இந்தியாவோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ, அதாவது மார்க் கொடுப்பாங்க, அந்த மார்க் கூட உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அந்த கொஸ்டின் ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவது இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் மார்னிங் 7 AM கிளாஸில். இதுவும் நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட மொத்தமாக 34 கொஸ்டின் வந்துருந்துங்க. மொத்தம் இன்னைக்கு தான் நான் உட்காந்து கால்குலேட் பண்ணேன். கால்குலேட் பண்ணி பார்த்தா 34 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் நம்ம நமஸ்தே அப்படின்னு தெரியும். ஸோ நிறைய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் மேகசின்ஸ் வச்சு நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மேகசின் படிக்கவா, ஆனால் அந்த மேகசினில் கூட இந்த கொஸ்டின்கான ஆன்சர் கிடையாது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. ஆனால் நான் இதை உங்களுக்கு கிளாஸில் எடுத்திருந்தேன் நமஸ்தே. ஸோ நமஸ்தே பற்றி நான் உங்களுக்கு கிளியராக நமஸ்தியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, எந்த மினிஸ்ட்ரி கீழே அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எடுத்திருந்தேன். இந்த நமஸ்தே ஸ்கீம் வரும்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த தெரியும், அந்த சில கரண்ட் அஃபேர்ஸில் இருக்காது, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பசங்களுக்கு எடுத்திருந்தோம், கிளியராக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த கொஸ்டின். அதே மாதிரி அடுத்த டக்குன்னு பார்த்துடலாம் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்துச்சு அப்படின்னு. ஸோ வந்து NIRF ரேங்கிங், ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃப்ரேமிங் ரேங்க் ஒர்க் உங்களுக்கு எடுத்திருந்தேன். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் டேரெக்டாக வந்திருந்து. அப்புறம் நம்ம செஷன் என்னடா பாலிட்டி கொண்டு வச்சிருக்காங்க, நீங்கள் பாலிட்டி எடுத்ததெல்லாம் இதில் கொண்டு அப்படி இல்லை. நம்ம வந்து டெய்லி 1 ஆர்டிகல், விதியை மாற்றும் விதி அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே வந்து ஒரு திருக்குறள் பார்ப்போம், அதுக்கடுத்து ஒரு பாலிட்டி ஆர்டிகிள் பார்ப்போம். அந்த மாதிரி ஆர்டிகிளில் வந்தது தான் நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ ஆர்டிகிள் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக காலைல 7 மணிக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் நம்ம வந்து உங்களுக்கு நான் பிலிம்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எடுத்தேன், குரூப் 2 மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எடுத்தேன். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஜூலைலே எடுத்தது எண்ணும் எழுத்தும் திட்டம் எல்லாம். எண்ணும் எழுத்து திட்டம் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து எதுக்கு சார் ரிப்பீட்டடாக எடுத்துட்டு இந்த ஸ்கீம் ரொம்ப முக்கியம்ப்பா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன். எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ இந்த கொஸ்டினும் எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிப்பீங்க. இதுவும் நம்ம எடுத்தது தான், கரெக்டாக ஆன்சர் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து கவர்னர். ஸோ எந்த ஸ்டேட் கவர்னர் வரும்போது நம்ம வந்து திரும்ப நம்ம ஊரில் உள்ள கவர்னர் பிரச்சனை வரும்போது நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் நியூஸை மட்டும் ஒன்லைனராக ரீட் பண்ணிட்டு போகிறது கிடையாது. நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக பேக்ரவுண்டாக இறங்கி போய் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்டைலு. ஸோ அந்த ஸ்டைல் போனனால இதெல்லாம் உங்களுக்கு கவர்னர் கொஸ்டின்லாம் உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அடுத்தது 8வது கேள்வி இது. ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் பற்றி நம்ம எக்கச்சக்க டைம் பார்த்துருக்கோம். இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதில் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதில் புதுசாக ஆட் ஆன மெம்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் இந்த சரத் கமல் பற்றி பேசியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது வந்து சரத் கமல் அப்படிங்கிற நம்ம ஊர் பையனுக்கு தாங்க கிடச்சிருக்கு. டேபிள் டென்னிஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ மற்றதெல்லாம் நிக்கத் சரின்னு நான் உங்களுக்கு அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். எல்லா பேருமே நம்ம அடிக்கடி பார்த்தது. சரத் கமல் வந்து ரீசெண்டாக ஒரு 2 நாள் எக்ஸாம் போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி எடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தது தான் சரத் கமல். ஸோ இந்த கொஸ்டினும் நான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்தது ஸ்கீம் மற்றும் முதல்ல நம்ம கொஞ்ச நாள் திட்டங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம். திட்டங்கள் பார்க்கும்போது சமத்துவபுரமாக இருக்கட்டும், இல்லை வருமுன் காப்போம் திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்கீம்ஸில் இந்த இயர்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிருப்பீங்க. ஸோ அடுத்தது இந்த 3 பாலிசி, இந்த கொஸ்டின் வந்து இது எல்லா பாலிசியுமே இருக்குது. பட் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. இந்த கொஸ்டின் வந்து இதுக்கு எதுவுமே ஆன்சர் கிடையாது ஆக்சுவலி. ஆனால் இந்த 3 பாலிசியுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த 3 பாலிசியும் ஒரே டைமில் நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே இந்த பாலிசிலாம் அந்த ரீசெண்ட் ஒரு டைம்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு இதுலேயும் அவங்களோட டார்கெட் என்ன, கவர்மெண்ட்டோடைய டார்கெட் இலக்கு என்ன அப்படிங்கிறதையும் உள்ளுக்குள்ளேயும் போய் டீட்டெயிலாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண அதனால கிளியராக அவங்க மைண்டில் பதிஞ்சிருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக ஒரு ஆத்மார்த்தமாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு எல்லாமே இந்த கொஸ்டின் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்துடலாம். ஸோ அடுத்தது இந்த கமிட்டி எலெக்ஷன் கமிஷன் பார்க்கும்போதெல்லாம் இந்த எலெக்ஷன் ஃபண்டிங் கமிட்டிஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக அதுவும் இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998 எல்லாமே உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண சில டாபிக்லாம். ஸோ அதெல்லாம் போட்டாலே ஈஸியாக போட்டிருப்பீங்க இது. ஸோ நெக்ஸ்ட் விவிபேட். நம்ம வந்து எப்போவுமே இப்போ ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதை பற்றி ஒன்று பேசுவோம், அடுத்தது அதுலேருந்து அப்படியே வேற எங்கேயாவது நம்ம போவோம். அப்படியே போய் நம்ம விவிபேட் எல்லாமே ஃபுல் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஞாபகம் எனக்கு இருக்குது, கேட்ட ஞாபகம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பேர் ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளுடைய ப்ரூஃப். காலையில் 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். இது எல்லாமே அவங்களோட எழுதி வச்ச நோட்டில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா, நம்ம இன்ஜினியர்ஸ் டே பர்த்டே. ஸோ இன்ஜினியர்ஸ் டே அப்படிங்கிறது இவருடைய பர்த்டேன்னு சொல்லும்போது இவரை பற்றி நிறைய பார்த்தேன். இவர் வந்து இங்கே என்ன பண்ணார், வேற எங்கெங்கே டேம் கட்டினார், எல்லாம் இவரை பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருப்போம். இவர் மைசூருடைய திவானா இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைசூர் திவான் அப்படிங்கிற ஆன்சரும் கரெக்டாக போட்டிருப்பீங்க. நம்ம கிளாஸை வந்து கிளியராக இனிமேல் வந்து இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணலாம் கூட இனிமேல் கிளியராக ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான். ஸோ இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், ஸோ புறாவுடைய ஃபுல் ஃபார்ம் அப்துல் கலாம் பற்றி பார்த்துருப்போம். ஸோ லோக் அதாலத் வரும்போது நம்ம வந்து அதனுடைய ஆக்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், எங்கே வந்துச்சு அப்படின்னு. PM கதி சக்தி வரும்போது நான் அதை பற்றி உங்களுக்கு ஓவராலாக நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கதி சக்தி பற்றி. ஸோ நெக்ஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் இன் கெமிஸ்ட்ரி. ஸோ நோபல் ப்ரைஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம், வரிசையாக பார்த்தோம், எதுக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வலை, இதெல்லாம் நம்ம வந்து குரூப் 2 மெயின்ஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் எல்லாமே இதெல்லாம் டீட்டெயில், இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவை இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் அங்கே அப்படியே இருக்கும். இது எண்ணம் எழுதும் திட்டம்லாம் வீடியோலாம் அப்படியே இருக்கும் மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து பஞ்சாயத்து ராஜ் 2016 நான் சொல்லியிருப்பேன். 2016 தான் விமன் ரிசர்வேஷன் அப்படிங்கிற கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு முதல் ஸ்டேட் இல்லை. ஸோ வந்து எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு ஆத்மார்த்தமாக கவனிச்சவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ நம்மளுடைய கிளாஸ் நீங்கள் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு நிறைய பேர் வந்து பார்க்குறது வந்து வீணாக போகலை. நானும் வந்து எடுக்கிறது எனக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இருக்குது ஆக்சுவலி இந்த எக்ஸாமில். ஸோ நெக்ஸ்ட் வந்து ராமலிங்க அடிகள் அவருடைய பிறந்த நமக்கு வந்து 200வது இது கொண்டாடினாங்க. அப்போ இவரை பற்றி நம்ம நிறைய டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பூர்ண ஸ்வராஜ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ், டெய்லி காலைல பார்க்குற ஆர்டிகிள்லேருந்து வந்த கேள்வி. ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம். ஸோ இதெல்லாம் நம்ம 2-3 டைம் திரும்ப பார்த்த ஸ்கீம்ஸ் இதெல்லாம் காலையில் கிளாஸில். ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்ச வந்தோடனே ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க ஆக்சுவலி. சார் நீங்கள் சார் நான் வந்து ரேஸோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சார், அவங்க நேம் சொல்லாமல் இல்லைன்னு தெரியல, நேம் வேண்டாம், ரேஸோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட்.
ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்க. சார் நீங்கள் 371 கிளாஸில் எடுக்கும்போது இதெல்லாம் எங்கே கேட்க போகிறாங்க எக்ஸாமில் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எக்ஸாமில் கேட்கும்போது தான் சார் நீங்கள் வந்து சொன்னது வந்து எங்களுக்கு புரிஞ்சுது, இந்த கொஸ்டின் கரெக்டாக போட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி ஒரு ஆர்டிக்கிள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆர்டிகிள்ஸ்லேருந்து வந்த கேள்விகள் தான் இதெல்லாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ராம்சார் சைட்ஸ்லாம் நீங்கள் இதெல்லாம் ரொம்ப திரும்ப எடுத்தோம். இந்த ராம்சார் சைட்ஸ் எந்தெந்த ஊர் எந்தெந்த சைட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். தமிழ்நாடு அதிகம் எல்லாமே நம்ம பார்த்தது தான் எல்லாமே. ராம்சார் சைட்ஸ் கேள்வியாக இருக்கட்டும். அதே மாதிரி இதில் வந்து இந்த ஸ்பார்க் பார்த்துருப்போம். ஐஎஸ்ஆரோட மியூசியம் ஸ்பார்க் இதெல்லாம் வந்து ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்பார்க் எல்லாமே ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எம்எஸ்பிலாம் இதை சும்மா டைரெக்டாக ஃபுல் ஃபார்மாக கேட்டாங்க. நம்ம வந்து டீப்பாக என்னென்ன கிராப்புக்கு எத்தனை கிராப்பு கொடுக்குறாங்க, யார் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, யார் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வரைக்கும் இறங்கி எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த எம்எஸ்பி எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் இந்த சட்டங்கள், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் எல்லாமே நம்ம வந்து இயர்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் கிளாஸில். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது கூட புதுச்சேரி பற்றி நம்ம பார்த்தோம். புதுச்சேரி வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம இப்போ ரீசெண்டாக விச் டூரிஸ்ட் பிளேஸ் இஸ் மோஸ்ட் விசிட்டட் பை ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம். தாஜ்மஹாலை விட நமக்கு மகாபலிபுரம் அதிகம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு கடைசியாக இது மறுபடியும் ஆர்டிக்கல். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பார்த்த கேள்விகள் எல்லாமே நீங்கள் வந்து கிட்ட நீங்கள் நம்ம இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு 5 மார்க்கு 10 மார்க் இல்லை 1 மார்க் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினில் வந்து ஐயோ பார்டரில் இருக்கும் அப்படின்னு இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கிளியராக பார்த்துருந்தீங்க. நம்ம செஷன் காலையில் 7 மணி செஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்ஸும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கல, இப்போ இனிமேல் தான் சார் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா ரெகுலராக பாருங்கள். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், மந்த்லி மேகசின் பார்த்தா வேலைக்கு ஆகாது. ரெகுலராக நீங்கள் நம்மளுடைய ஒரு 2-3 வீடியோ எடுத்து பாருங்கள். இன்னைக்குள்ள வீடியோ பாருங்கள், நேற்றுள்ள வீடியோ பாருங்கள். நம்ம எப்படி டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டெப்த்து தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் மறக்காமல் நம்மளுடைய காலையில் 7 மணி செஷன் வாங்க, வந்து எல்லாரும் ஒன்றா படிக்கலாம், எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஸோ காலையில் 7 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.